நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைகள் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைகள் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya. மையாதனா ரஷக பபதுலா மமரியா ப்ளோரானா திஹாதரபா. தேங்க்யூ ஓ ரீகா தனிஷர பலபரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ரபா தியால ரபா ஷகரபா. அதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என்ன சொன்னாரோ உங்கள் வாழ்க்கையில் எதை செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய தலைக்கல், அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு அப்பா நீங்கள் எந்த ரிஜெக்ஷனில் இருந்தாலும் சரி, எந்த இதில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தலைக்கல் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் தலைக்கல். அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க தான் அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ட். தலைக்கல் தான் அந்த இடத்துக்கு, மூளைக்கு நீங்க தான் தலைக்கல். நீங்க இல்லைன்னா அது ஃபில் ஆகாது. அது ஒரு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு வேணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய தலைக்கல். அப்பா நீங்க எங்களுக்குள்ள கிறிஸ்து தலைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால எங்க வாழ்க்கையில எல்லா இடங்களில் நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களை நீங்க தலைக்கல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதே இல்லை. நமக்கு நெருக்கம் வருதா? எதுக்கு வருதுன்னா பெருக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்காக தான் உங்களுக்கு நெருக்கம் வருது. உங்களுக்கு நீங்க நெருக்கப்படும் போதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, பெருக போறீங்க. எவ்வளவா நெருக்கப்படுறீங்களோ அந்த அளவு நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து நெருக்கம் வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்க பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள போக போறீங்க. உங்க எல்லைகள் விரிவாக போகுது, விசாலத்துக்குள்ள போக போறீங்க.
எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருக போறீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் தலைக்கல்லாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் நம்ம தான், நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. இந்த எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எங்க நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க தான் தேவைன்னு கூப்பிடுவாங்க. அப்பா நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. இந்த வருடம் பெருக்கத்துக்குள்ள எல்லா குடும்பங்களும் கடந்து போவதாகன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். நன்றி சொல்லுங்க. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்துருக்கு. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்துருக்கு. இந்த வேளையில் அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிழைப்பு தான். அவர் உங்களை பார்த்துட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தான். அவர் உங்களை பார்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை தான். இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், நம்ம எங்கேயுமோ போக தேவையில்லை. அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தாலே போதும். நம்ம தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். வேணான்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசர் அவர். நம்மளை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நல்ல நேசர் அவர். நம்மளை கண்மலையில் உயர்த்தி வைத்திருக்கிற நல்ல நேசர் அவர். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிற நல்ல நேசர் அவர். அந்த நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? நம்மளை சேர்த்து கொண்ட நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. நம்மளை கண் நோக்கி பார்க்கிற நல்ல நேசரை இந்த வேலையில் நோக்கி பாருங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி. நீங்கள் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி, நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யார் பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்க தேவையில்லை, யார் பார்வைக்கு நம்ம ப்ரெஷியஸாக இருக்கணுங்கிறது வேண்டியதில்லை. அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே ஹானர் உங்களை தேடி வரும். ஹானரே கிடைக்கல, எனக்கு ஹானரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்வையில் நீங்கள் அருமையாக இருந்தாலே போதும், கனம் உங்களை தேடி வரும். ஆண்டவரை தான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கீங்க, நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்க. நீங்கள் விலையேற பெற்றவங்க அவர் பார்வையில். அதனால் ஹானர் உங்கள் வாழ்க்கையில் ஹானர் உங்களை தேடி வரும். என் பிரியமே என் ரூபவதியேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய பிரியமாக நம்ம இருக்கிறதுனால, அவர் பார்வைக்கு அருமையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் கனம் நம்மளை தேடி வரும். அவர் நம்மளை சேர்த்து கொண்டதுனால உயர்வு நம்மை தேடி வரும். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ரிஜெக்ஷன் ஃபீலிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. நீங்கள் சேர்த்து கொண்டீங்க, நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்க, அவங்கள நீங்கள் உயரத்தில் தூக்கி வச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, உங்கள் பார்வையில் அவங்க அருமையானவங்களாக இருக்கிறாங்க. அப்பா, தலைக்கல் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறனால வேணான்னு சொல்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் தான் வேணும்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில நீங்கள் அவங்க போகிற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க. எங்களோட ஆராதனையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் சொல்கிறோம், உயர்வை சொல்கிறோம். நீங்கள் தான் வேணும்னு உங்களை கூப்பிடுகிற நாட்கள் வருது. இந்த இடத்துக்கு நீங்கள் தான் தேவை, நீங்கள் வந்தால் தான் இந்த வேலை ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் தலைக்கெல்லாம் வைக்க போகிறார். ஏன்னா அவர் உங்களை சேர்த்துக்கிட்டார், அதனால் எல்லாரும் உங்களை சேர்த்துக்குவாங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. இந்த ஆராதனையில் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா குடும்பங்கள்லையும் இந்த வருடத்தில் ஒரு பெருக்கத்துக்குள்ளே அப்பா எல்லா பக்கங்களும் இடம் கொண்டு பெருகிற ஒரு பெருக்கத்தை எல்லார் வாழ்க்கையிலே நாங்கள் சொல்கிறோம். ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா குடும்பங்கள் மீது சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வருடம் பெருக்கத்தின் ஆண்டா எல்லா குடும்பங்கள்லையும் இருப்பதாகன்னு சொல்கிறோம். உயர்வின் ஆண்டா இருப்பதாகன்னு சொல்கிறோம். மேன்மையான அவங்க மேலானவைகளை காண்கிற வருடமாக இந்த வருடம் இருப்பதாகன்னு பிளஸ் பண்ணுறோம். உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தாவீது அந்த எல்லையை விட்டே எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். இந்த சவுன்னு நம்மளை கொலை பண்ணுறதுக்கு இருக்கிறாயா, 3000 பேர் யா, செலக்டட் பர்சன் யா, என்னை கொலை செய்யறதுக்கு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரியா, இந்த இடத்த விட்டே ஓடிடுறேன், எங்கேயாச்சும் கண்காணா இடத்துக்கு போயிடலாம்ல. ஆனா அந்த தாவீது மேல
ஒரு அழைப்பு இருந்தது. ஐயா, உயிருக்கு பயந்து ஓடுகிறவன் தான், ஆனால் அழைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறவனா இல்லை. என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஓடுறவனா இல்லை. என்னை குறித்து தீர்க்கதரிசியால் கர்த்தரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கு. என்னை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை இருக்கு. அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது நிச்சயம் நிறைவேறும். அவர் மேலே இருந்த அழைப்பு காப்பாற்றிக்கிட்டு ஓடின தாவீதுங்க. அவர் மேல இருந்த அபிஷேகத்தை காப்பாத்திக்கிட்டு ஓடின தாவீதுங்க. தான் உயிரை காப்பாத்துகிற தாவீது அல்ல. அவர் தான் உயிரை மட்டும் காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருந்தா கண்காணா இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். அந்த 400 500 600 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம். இல்லை, அந்த அழைப்பு விடலை. இல்லை, தாவீது நீ ராஜாவாவ, இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை நீ நியாயம் விசாரிப்ப. அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். எத்தனை இடங்களை நீங்க பார்ப்பீங்க. சவுல் நெருங்கினான் மலையில், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். இதுக்குயா இந்த இஸ்ரேல் தேசத்தையே நான் சுத்தி சுத்தி வரணும்? ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லையை தாண்டி ஓட மாட்டேங்கிறாரு. அழைப்பு ஓட விட மாட்டேங்குது. மேல இருக்கிற அபிஷேகம் ஓட விட மாட்டேங்குது. தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிட முடியல. அவருடைய இருதயம், ஆண்டவர் அவர் இருதயத்தை எது மேல வைக்க சொன்னாரோ அது மேலேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இருதயம் அப்படிதான், ஆண்டவரையே சுத்திக்கிட்டு இருக்கணும். நம்ம மேல எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்கு, எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கு. அதை அவர் வச்சிருக்கிறாரு. அதையே சுத்தணும். இந்த இருதயம் அதையே சுத்தணும். எத்தனை நாளுங்க சுத்தணும் தெரியாது, எத்தனை வருஷம் சுத்தமா தெரியாது. ஆனா சுத்திக்கிட்டே இருக்கணும். அவரை தான் சுத்திக்கிட்டே இருக்கணும். எப்ப ராஜாவாருன்னு தெரியாது. 12 to 15 வருஷம் சொல்றாங்க. கர்த்தர் அவர் மேல வச்ச அழைப்புக்காக காத்திருந்தார். அதான் சங்கீதத்துல 46:10 நினைக்கிறேன். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தா ஸ்டில் அப்படின்னு இருக்கான். கொஞ்சம் அமைதலா இருந்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அமைதலா இருக்கணும். பாருங்க, வெயிட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள், பக்கா எக்ஸாம்பிள் நம்ம டேவிட். வெயிட் பண்ணாரு. கர்த்தருக்காக அவர் சமூகத்தில் வெயிட் பண்ணார். எப்போ பார்த்தாலும் நான் உங்களை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உங்களை தான் முன்னாடி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ணாரு. சும்மா இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டு வரணும்னா வெயிட் பண்ணணும். நான் பாடணும் பார்த்தீங்களா, நான் நம்புவது அவராலே வரும். நான் நம்புறது ஒரு மனுஷனால வந்துடக்கூடாது. நான் நம்புறது என் கையில் இருக்கிற பணத்தினால வந்துடக்கூடாது. நான் நம்புறது என் புத்தினால வந்துடவே கூடாது. நான் நம்புறது என் படிப்புனால கூட வரக்கூடாது, என் சொத்துனாலையும் வரக்கூடாது. நான் நம்புறது எனக்குன்னு கடவுள் வச்சிருக்கிறது கடவுளால வரணும். யா தாவீதை சொல்லுவாங்க, உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்னார்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, சவுல் மாட்டிக்கிட்டாரு. கொன்றலாமா, நான் போய் கொல்லட்டுமா? இல்லையா, அவரா சாகணும், இல்லை யுத்தத்தில் போய் சாகணும். என் தேவன் கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ளட்டும், நான் அவர் மேலே கையை போட மாட்டேன். என்ன ராஜாவாக்குறேன்னு சொன்னார்ல, என்ன ராஜாவா அவர் ஆக்கட்டும், அவர் என்ன ராஜாவாக்கட்டும். நான் என்ன ராஜாவாக்கிக்கிட்டா நல்லா இல்லை. நான் நம்புறது அவரால் வரும்னு அதான் எழுதினாரு. எனக்கு ஒரு உயர்வு வச்சிருக்கிறேன்னு சொல்றாருலங்க, அந்த உயர்வு அவரால் வரட்டுங்க. நான் ஏதாவது செஞ்சிடலாமா, நான் ஏதாவது பண்ணி உயர்வை வர வச்சிடலாமான்னு கேட்டால் அதுக்கும் ஏசப்பா சொல்லிட்டாரு,
தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். என் வாழ்க்கையில நல்லதுன்னு நடந்தா அது என் கர்த்தரால நடக்கட்டும். அவர் செய்வார், அவர் பண்ணட்டும். அவர் கையிலிருந்து வாங்குற நேரம் வந்துச்சுல. சமஸ்த இஸ்ரவேலரும் வந்தாங்களாம். கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசனம் உனக்கு தானே சொன்னாரு, வா நீ தான் ராஜாவாகணும் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு அழைப்பு வரும். உங்களை கிங்கா அவங்க ஆக்குவாங்க. நம்மளை கிங் ஆக்கிக்க வேணாம். ஆண்டவருடைய நேரம் வரும். ஆண்டவர் நம்மை ராஜாவாக்குவார். ஆனால் அது எப்பன்னு தெரியாது, எப்ப செய்வாருன்னு தெரியாது. அமைதலாருன்றார்ல, பொறுமையாரு, வரும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்கலாம், ஆனா தாமதிக்காது. நம்ம பார்வையில தாமதிக்குதுன்னு இருக்கும், ஆனா அவர் பார்வையில சொல்றாரு தாமதிக்காது, என் நேரத்துல நடக்கும். அதுக்கு தான் அவர் பேர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாய் செஞ்சிருக்கிறார். நான் செய்கிறேன், உனக்கு அழகா செய்கிறேன், நான் தான் செய்வேன். இந்த ஒயின் தண்ணி ஒயினா மாறிச்சுல. இந்த அம்மா போய் கேட்டாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குப்பா. இவர் என்னம்மா சொன்னார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, என்னையே இன்வால்வ் பண்ணுறேன், என்னையே புஷ் பண்ணுறேன். அது வசனம் எடுங்களேன். யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அது என்ன இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, why do you involve me? என்ன இதில் ஏன் இன்வால்வ் பண்ண வைக்கிற? என் நேரம் இன்னும் வரல, உனக்கும் எனக்கு என்னன்னு அவர் கேட்கல பாருங்க. அதாவது நம்ம நேரத்துக்கு அவரை புஷ் பண்ணக்கூடாது. செய்வாரு, ஆனா அவர் நேரத்தில் செய்வாரு, கொடுப்பாரு, அவர் நேரத்தை தான் கொடுப்பாரு. முன்னாடி கொடுத்துட மாட்டாரு, பின்னாடி கொடுக்க மாட்டாரு, சரியான நேரத்தில் கொடுப்பாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, ஸ்திரீயே why do you involve me? என்னையே நீ நிர்பந்தம் பண்ணுகிறாய். என் டைம் வரல, என்ன நீ வந்து நிர்பந்தம் பண்ற, என்ன நீ புஷ் பண்ற, என்ன நீ இன்வால்வ் பண்ணி புஷ் பண்ற. நம்ம நிறைய பேர் பிரேயர் அப்படிதான் இருக்கு. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. அவரை போட்டு புஷ் பண்ணாதீங்க. இப்ப எலெக்ஷன்லாம் நடக்குதுன்னா பாருங்க, இவர் தான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, இவரை தான் ஜெயிக்கணும், கர்த்தருக்கு சித்தமான வரணும்னு ஜெபம் பண்ணணும் பாருங்க. இவர் தான் ஆண்டவரே, அவரை போட்டு நிர்பந்தம் பண்றீங்க. இதுதான் நடக்கணும் ஆண்டவரே, இவர் தான் சிஎம் வரணும், இவர் தான் பிஎம் வரணும். அவர் கேட்பாரு, என்னையே இன்வால்வ் பண்ற, என்னையே நிர்பந்தம் பண்ற. நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன் கர்த்தர். அவரை நம்ம புஷ் பண்ண வேண்டியது. இதே மாதிரி நம்ம லைஃப்ல செய்கிறோம். செய்யுங்க 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 ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை, வெயிட் பண்ணு. அடுத்தது பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, எப்பா இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். மரியாதைக்கு நல்லாவே தெரியும், இவர் இருக்கிறார்லப்பா, வேலைக்கார பதில் சொல்கிறார், இவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் செய்கிற நேரத்தில் தான். சின்ன பிள்ளைங்க சொன்னான், இவர் என்ன சொன்னாலும் அவன் செய்கிறதாங்க செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பிள்ளைங்களை பார்த்து. அந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க, எப்பா இவர் என்ன சொன்னாலும் அவர் நேரத்தில் தான்ப்பா செய்வார், அவர் டைமில் தான்ப்பா செய்வார். அதனாலப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அந்த நேரத்தில் நீங்க செஞ்சிருங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்ற நேரத்தில் நம்ம செய்யணும், நம்ம சொல்ற நேரத்தில் அவர் செய்யறது இல்லை. வெயிட் பண்ணு, அதான் அமர்ந்துரு, பொறுமையாரு.
காத்திரு, நானே கர்த்தர் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நான் நம்புவது அவராலே வரும் வசனம் இருக்கு. நீ காத்திரு, பொறுமையா இரு, நான் கொடுப்பேன், கரெக்டான டைம்ல வருவேன். அந்த தாய் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்ற மாதிரி அந்த டைம் வரும்போது நீங்க செஞ்சிருங்க. அல்லேலூயா. அடுத்தது படிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இங்க பாருங்க, இந்த திராட்சை ரசத்தை மாத்தின தண்ணி தெரியுங்களா? அது என்ன தண்ணி? பிஸ்லரி வாட்டர் நினைக்கிறீங்களா? இல்ல நல்ல ஆரோ வாட்டர் நினைக்கிறீங்களா? கை கழுவுறதுக்காக, கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர். அவங்க உள்ளே போகும்போது யூதர்கள் கை காலெல்லாம் கழுவிட்டு தான் போவாங்க. அந்த தண்ணீர் வாசப்படியில் இருந்த தண்ணீர், சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர், கை கால் கழுவ வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். அந்த தண்ணியை தான் அவர் திராட்சை ரசமாக மாற்றினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வாசப்படியில் இருக்குதா? உங்கள் வாட்டர் வயிட்டு வாசப்படியில் இருக்கிற ட்ரம்மில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கா? உங்கள் லைஃப்பை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டைனிங் டேபிளில் போய் உட்கார வைப்பறவங்களை மொர்தெகாய் பார்த்துருக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், அரண்மனையின் வாசற்படியில் இருந்தவர் மொர்தெகாய். அரண்மனை வாசப்படியில் இருந்த செக்யூரிட்டி மொர்தெகாய். அந்த செக்யூரிட்டியை, அந்த காவல்காரரை அதே அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் நம்ம கடவுள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அது வைராக்கியம் காட்டினார் பாருங்க. அவர் என் கடவுளுக்காக காட்டின வைராக்கியம். அவரை கொண்டு போய் உட்கார வச்சார் சிங்காசனத்தில். எந்த வாசப்படியிலையா உட்காந்துட்டு இருக்கிற மொர்தெகாய்? நீ வாசப்படியிலேயே உட்காந்துருவேன்னு நினச்சிட்டியா மொர்தெகாய்? வா 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 அப்படின்னு கூட்டு போய், நீ வாசப்படியில் உட்காந்த நாட்கள் முடிந்தது, வா அதே அரண்மனையின் சிங்காசனத்தில் உட்காரு, சிங்காசனத்தில் உட்காரு. ஆண்டவர் எல்லாரையும் உங்க எல்லாரும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற நேரம் வந்தது. எங்கெங்கெல்லாம் வாசப்படியில் இருந்த மாதிரி இருந்தீங்களோ உங்களை கொண்டு போய் அங்கே அதே இடத்துல இருக்கிற ஹை பொசிஷனில் போய் வைப்பார். என்ன யோசிப்பு, சிறைச்சாலையில் இருக்கிறியா? வா 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 அரண்மனைக்கு வா. என்ன யாக்கோப்பு, வயசாயிடுச்சு சாகரன்ற, வா உன்னை எகிப்து கூட்டு போய் அரண்மனையில் வாழ வைக்கிறேன். முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைப்பீங்க. அட இதுக்கப்புறம் என்னங்க வாழ்க்கை நினைப்பீங்க. அப்போதான் உங்களுடைய அரண்மனை வாழ்க்கையே தொடங்கும். அடுத்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது இப்போ முள்ளுன்றாரு. இப்போ முள்ளுறா தண்ணிய. அந்த அம்மா சொன்னப்பையும் முள்ளல, வேலைக்காரங்க கேட்டுக்கிட்டாலும் முள்ள மாட்டேன், டைம் வந்துச்சு இப்போ முள்ளு அப்படின்றாரு. இப்போ முள்றாங்க, திராட்சை ரசமாகுது. அவர் டைமுக்கு முன்னாடி மொண்டிங்க தண்ணி தான், அவர் டைமுக்கு பின்னாடி மொண்டாலும் தண்ணி தான். அவர் டைம்ல மொண்டிங்க, அது திராட்சை ரசம். இப்போ முள்ளுன்றாரு. இப்போ முள்ளு. அதான் சொல்ற, கர்த்தருடைய நேரத்தில் தான் உங்கள் தண்ணீர்கள் திராட்சை ரசமாக மாறும். உங்க நேரத்தில் போய் பார்த்து வரீங்க, பார்த்தா தண்ணியாவே இருக்கு. போய் எட்டி எட்டி பார்க்குறீங்க, குண்டான கவுத்து பார்க்குறீங்க, தண்ணியாகவே தான் இருக்குது. திராட்சை ரசம் பார்த்தீங்களா பிரதர்? ஆண்டவர் எல்லாருடைய தண்ணியும் திராட்சை ரசமாக ஆகுது. பக்கத்து வீட்டில் மாறுது, எதிர்த்து வீட்டில் மாறுது. ஆனால் எங்கள் வீட்டில் தான் மாற மாட்டேங்குது. அவங்களுக்கு டைம் வந்துச்சு, மாறிடுச்சு. நமக்கு இன்னும் டைம் வரலல்ல. சாராளாமாவுக்கு சொல்லுவேன், எதிர்த்து வீட்டில் குழந்தை அழுவுது, பக்கத்து வீட்டில் குழந்தை அழுவுது, பின்னாடி வீட்டில் குழந்தை அழுவுது, வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்குதுங்க. வேலைக்காரிக்கு, அந்த அம்மா கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்குது. இந்த அம்மா எஜமாட்டி, சீமாட்டி, ராணி. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அன்னைக்கு பிறந்த அந்த குழந்தைங்க பேர்லாம் தெரியாதுங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை பேர் தாங்க தெரியுது. அதுதான் காட்ஸ் டைம். கர்த்தருடைய நேரத்தில் நடக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ரெக்கார்ட் ஆகும்.
அது ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறதா இருக்கும். அதான் சொல்லுவேன், அவர் ஈசாக்க கொடுக்குறேன்னு சொல்லலை, உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குற, நீ ஜாதிகளின் தகப்பன்னாரு. குழந்தையே இல்லை, அவர் ஜாதியை பற்றி, தேசங்களை, ராஜாக்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம், அந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். தெரியும் இந்த நேரம், இந்த டைம் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அழுது புரண்டிங்க, கதறினீங்க, கண்ணீர் விட்டீங்க, 40 நாள் உபவாசம் போட்டால் கூட ஒன்றும் நடக்காது. ஒரு சின்ன ஸ்பூனில் இருக்கிற தண்ணி கூட ஒயினாக மாறாது. ஆனால் அது சொல்கிறாங்க, அந்த கேலன், எத்தனை கேலன் தெரியுமா? ஒரு இதில் 20-30 கேலன் பிடிக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கேலன் 5 லிட்ரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 லிட்ரு 6 கற்சாடி. பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 900 லிட்டர் வாட்டர் ஒயினாக மாறி இருக்கு. அவர் டைம் வந்துச்சுன்னா அதில் அந்த எத்தனை கற்சாடியோ, அதில் இருக்கிற எவ்வளவு தண்ணியோ அவ்வளவு தண்ணியும் திராட்சரசமாக மாற்றிடுவார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஸ்வீட்டாக மாறிடும். அது வரைக்கும் வெறும் தண்ணியாக இருந்தது, ஸ்வீட்டான ஒயினாக மாறிடும் உங்கள் லைஃப். டைம் தான், காட்ஸ் டைம் தான். அடுத்தது பார்க்குறோம், ஒன்று பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிக்காரனுக்கு தெரியாததினால் அதை திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இங்க பாருங்க, உங்கள் லைஃப்பில் இன்னும் நல்ல ரசம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ருசி குறைந்த திராட்சை ரசம் தான். இப்போ இது வரைக்கும் ஆண்டவங்க லைஃப்பில் எவ்வளோ அற்புதங்கள், அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாரு பாருங்கள், உங்களை உயர்த்த போகிறாரு பாருங்கள் லைஃபு, அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ இருக்கிற லைஃப்பையும் எதிர்காலத்தில் இருக்கிற வாழ்க்கையை வச்சு பார்த்தீங்கன்னா இது ருசி குறைந்தது. இங்கிலீஷில் இருக்கு சீப்பர் ஒயினா, சீப்பா. இது பெஸ்டான ஒயின், சீப்பா. அது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, மனிதனால் உண்டாக்கப்படுகிற டேஸ்ட்டுக்கும் கடவுள் கொடுக்குற டேஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது பெஸ்ட்டு ஒயின், இது சீப்பு ஒயின், சீப்பான ஒயின். இங்கிலீஷில் இருக்க சீப்பர் ஒயினா, சீப்பர் ஒயின். ரொம்ப கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பெஸ்ட் ஒயின். உங்கள் வாழ்க்கையை நீங்களே டேஸ்ட் ஆக்கிக்கலாம்னு நினச்சிட்டீங்க. என் வாழ்க்கையை நானே டேஸ்ட் பண்ணிக்கலாமா? இந்த கர்த்தர்லாம் யாருங்க 10 வருஷம் 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் போட்டு, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றிக்கலாமா? பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும் வாழ்க்கை சீப்பாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் வரும்போது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். கடவுளுடைய டேஸ்ட்டு, அவர் போடுற ஃப்ளேவரு, அவர் போடுற எல்லா மிக்சிங்கு உங்கள் வாழ்க்கையை டேஸ்ட்டாக மாற்றும். ஒரு இது வரைக்கும் வச்சுருந்தீங்களேப்பா, இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஒயின் உங்களுக்காக, இது வரைக்கும் நீங்கள் இந்த உலகம் பார்க்காத பெஸ்ட் ஒயின் உங்களுக்கு வெயிட்டிங்கு, நல்ல எதிர்காலம் உங்களுக்கு வெயிட்டிங்கு, அதை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ இருக்கிறத பார்த்து இப்படி தான் போகணும். நீங்கள் ஒரு மனக்கணக்கு போடுவோம்ல, இப்படியே போச்சுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த இடத்துல இந்த வசனத்தை போட்டுக்கோங்க. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார். நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் உட்காந்து நீங்கள் ரூம்குள்ளே செவுத்துல முட்டி யோசிச்சாலும் உங்களுக்கு விளங்காது. மனித அறிவுக்கு அது ஒத்தே வராது. இந்த தீர்க்க தரிசன திருவிழாவில் சிறைச்சாலையில் இருக்கிறாரு யோசேப்பு. அவருக்கு சேவிங்ஸ் என்ன? ஜீரோ பேங்க் பேலன்ஸு. அவருக்கு ஒன்றும் கிடையாது, கையில் காசு கிடையாது, ஜீரோவாக இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன் திடீர்னு ராஜாவுக்கு அடுத்த ஆளாக ஆயிட்டான். அவன் தான் கிங்கு மாதிரி இருக்கிறார் இப்போ எகிப்தில்.
பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, எகிப்திலும் கானானிலும் இருக்கிற எல்லா பணங்களும் செலவழிந்தது. எங்கே வந்துச்சு? எல்லாம் யோசேப்பு கிட்ட வந்துச்சு. சென்னையில் இருக்கிற எல்லா பணமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா நீங்கள் நம்ப முடியுமா? என்ன பிரதர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அது எப்படிங்க? சென்னையில் இருக்கிற எல்லாருடைய பணமும் ஏன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்காதீங்க. வேதத்தில் அப்போ நடந்திருக்கு. என்னன்னா, அப்போ கானான் தேசத்திலும் எகிப்து தேசத்திலும் இருந்த எல்லா பணமும் ஒருவன் கையில் வந்தது. அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிறைச்சாலையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தவன். இதுதான் சீப்பர் ஒயினுக்கும் பெஸ்ட் ஒயினுக்கும் உள்ள வித்தியாசம். இவர் பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிடையாது. ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா பத்திரங்கள் இவர் கையில் வருது. இவருக்கு ஒரு கோழி குஞ்சு கூட கிடையாதுங்க. எகிப்திலும் கானானிலும் இருக்கிற எல்லா கால்நடைகளும் இவர்கிட்ட வருது. நான் இன்னொன்று பார்த்தேன், அதில் தன்னுடைய ஜனம் 400 வருஷத்துக்கு அப்புறம் புறப்பட போகுது அப்படின்றதுக்காக இந்த ஜனத்துக்காக சேர்த்து வைக்கிறார் ஆண்டவர். இந்த ஜனம் புறப்படும் போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை விட்டு கிளம்பும் போது அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள் இருக்கும். இவங்க சேர்த்து வச்சதையும் எடுத்துக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த எகிப்தில் இருந்த பெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேத வல்லுநர்கள் எகிப்தியர்களை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்களாம். எகிப்தில் இருந்த பெஸ்ட்டு எல்லாம் போயிடுச்சான் இஸ்ரவேலரோட. அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும்படி ஒரு ஃபேவர் கிடைச்சதுன்னு இருக்கும் பாருங்க. கர்த்தர் கிருபை செய்தார், தயவு செய்தார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப்பை பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்தோம், ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சிறைச்சாலையில் இன்னொருத்தவங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் சகல தேசத்தாரும் அவர்கிட்ட வந்து சாப்பாட்டுக்கு வந்து நின்னாங்களாம். இவரே சில நாளுக்கு முன்னாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கு மற்றவனை எதிர்பார்த்திருந்த ஆள் தான். சகல தேசமும் யோசேப்பிடம் வந்து சாப்பாட்டுக்காக நிற்கிறது. அதான் நான் சொன்னேன், பஞ்சம்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் யோசிப்பு, அழிவுன்னு வந்தால் நீங்கள் தான் நோவா, யுத்தம்னு வந்தால் நீங்கள் தான் ஜோஷுவா, அடிமைத்தனம் விடுதலை வேணும்னு வந்தால் நீங்கள் தான் மோசஸ். எதுவும் உங்களை அழிக்க முடியாது, எதுவும் உங்களை டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் நடக்கிறது அவர் டைமில் நடக்கும். உங்கள் டைமில் எதுவும் நடக்காது, நம்ம டைமில் எதுவும் நடக்காது. அவர் கரெக்டாக செய்வார். நமக்கு என்னன்னா, அவங்களுக்கு நடந்துடுச்சே, இவங்களுக்கு நடந்துடுச்சே, நமக்கு நடக்கலையே, நமக்கு நடக்க மாட்டேங்குது. இதுதான் மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, உங்களுடைய பாதை வேறு, ஆபிரகாமுடைய பாதை வேறு, ஈசாக்குடைய பாதை வேறு, யாக்கோப்பு. ஒவ்வொரு தேவ மனுஷனும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலு ஒவ்வொரு விதமாக இருக்குது. உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறுங்க, உங்களை வேறு மாதிரி போஷிப்பார். எலியாக்கு காக்காவை அமிச்சாரா, நீங்களும் உட்காந்துட்டு இருக்காதீங்க, காக்கா நம்ம வீட்டு மரத்தடியில் வந்து உட்காரோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு கழுகு அனுப்பலாம், திடீர்னு சிங்கத்தை புளியை கூட அனுப்பலாம், யாருக்கு தெரியும், பயப்படாதீங்க. ஸோ கர்த்தருடைய நேரத்தில் உங்களுக்கு பசிக்குது, சோறு போடணுங்க, கெபியில் இருக்கிறாரு, பசி வந்துடுச்சு, என் புள்ள படுத்துருக்கு அப்படின்னா யாருமே இல்லைங்க சமைக்கிறதுக்கு. கவலைப்படாதீங்க, பரலோகம் சமைக்குது. எலியாவுக்கு சிக்கன் எடுத்து பரலோகம் சமைச்சு சர்வர் வர்றாரு, ஏஞ்சல் சர்வராக வந்து, சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவரை தட்டி எழுப்பி விட்டு அவருக்கு ஃபுட்டை கொடுக்குறாரு. உங்கள் டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பரலோகம் கேரண்டி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு அவன் சேல்ரி 30ஆம் தேதி வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட் கேரண்டி எப்படியோ, இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஸ்தாபனங்கள் கேரண்டி எப்படியோ, அதை விட 1000 மடங்கு பரலோகம் நமக்கு கேரண்டி கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் அது செய்யும். பரலோக ராஜ்யம் எல்லாத்தையும் கரெக்டாக செய்து முடிக்கும். இதை விட பெஸ்ட்டு ஒயின்னு
நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படியே வாங்க, ஆதியாகமம் எடுத்துக்கோங்க, 15வது அதிகாரம். இங்க பாருங்க, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அடுத்தது இஸ்மவேலை சொல்லுவார். சரி ஆண்டவரே, நீங்கள் தரேன்னு சொன்ன ஒயின் ஈசாக்கு வரத்துக்கு லேட் ஆகுது. சரி, இது இருந்துட்டு போட்டுமே, இதாவது கிடச்சிட்டு போட்டுமே, இதனால் இது நடந்துட்டுமே அப்படின்னா, இல்லை, நான் உனக்கு பெஸ்ட்டு ஒயின் ஈசாக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கொடுக்கறது லேட் ஆகுது. சரி, எலியேசரா இல்லைனா இஸ்மவேலா? அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் உனக்கு வச்சிருக்கிற ஈசாக்கு ஒயின் வரும். அதில் என்ன இப்போ என்னன்னா, அவருக்கு 100 வயசு, 100ல் தான் கொடுப்புன்னு முடிவு பண்ணிட்டார். 75ல் வாக்குத்தத்தம், 25 வருஷம் வெயிட்டிங் பீரியட். இந்த 25 வருஷத்தில் ஆபிரகாம் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் கிடைக்காது, முட்டி மோதினாலும் கிடைக்காது, என்ன பண்ணாலும் கிடைக்காது. எழுதி வச்சுட்டார், 100 வயசுல தான் உனக்குன்னு அவர் எழுதி வச்சுட்டார். தேவனுடைய திட்டங்கள் எதையும் மாற்றவே முடியாது. கர்த்தர் நமக்கு எதை எப்போ செய்யணும்னு எழுதி வச்சுட்டாரு. ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் போகிற பாதையில் முன்னாடி போயிட்டாரு. நேற்று பார்த்தோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னா அவர் முன்னாடி போயிடுறாரு. முன்னாடி போய் என் புள்ள வருது, ஒரு சிஎம் வந்தால் முன்னாடி போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவர் முன்னாடி போயிடுறாரு. என் புள்ள வருதா, நான் முன்னாடி போகிறேன், போய் எல்லாத்தையும் பிள்ளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த வழியில் இவங்க நடந்து வராங்க, அந்த வழியில் கொள்ளையர்கள் இருக்கலாம். அதான் மோசேஸ் சொல்லுவார், ஒவ்வொரு வாட்டியும் அவர் கிளம்பும் போது சொல்லுவாங்க, கர்த்தர் எழுந்தருள்வாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஏன்னா எங்கே எந்த கண்ணி இருக்குன்னே தெரியாது, எங்கே எந்த ஆபத்து இருக்குன்னே தெரியாது. அந்த பாலைவனத்தில், வனாந்தரத்தில் இந்த ஜனம் நடந்து போகுது, எங்கேருந்து எவன் தாக்குவான்னு தெரியாது. ஆனால் அந்த ஜனம், அதான் ஆண்டு சொன்ன, நான் முன்னாடி போகிறேன், நான் போகிறேன்ப்பா முன்னாடியும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கு முன்னாடி அவர் போயிட்டார். நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீங்க? 50 வருஷம் இருப்பீங்களா? அவங்க 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டார். எல்லாத்தையும் போயிட்டார். போய் எல்லாத்தையும் கோணாலும் செவையாக்கி வச்சிருக்கிறாரு, ப்ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கிறாரு, ஏதேன் லைஃப்பை வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் கடைசியில் ஆணுடைய வருகை தாமதமானால் நீங்கள் மறித்து போகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர். எதுக்காக நீங்கள் என்னன்னா, எல்லாமே அவரவர் டைமில் நடக்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லாமே நமக்கு கர்த்தருடைய நேரத்தில் நடக்கும். நம்ம நேரத்தில் ஒன்றும் நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. என் நேரத்தில் ஏதாவது நடக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது இஸ்மவேலா வரும், அது உங்களை குத்திக்கிட்டு இருக்கும். கர்த்தரோட நேரத்துக்கு விட்டுட்டிங்கன்னா அது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேன்னு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது வேணால் நடக்கட்டும்ப்பா, நடந்த அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு சூப்பராக நடக்கும், அழகாக நடக்கும். ஈசாக்கும் பார்ப்போம், ஒரு இடத்துல குழி நோண்டுவார், நான் டக்கு டக்குன்னு போயிடுறேன், இன்னும் அங்கே வந்துடுவாங்க, அங்கெல்லாம் தண்ணி வந்துடும். இவர் தண்ணிலாம் இப்போ அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் இஸ்ரேல் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கம்மி, ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டால் 200 ரூபாய் இந்தியா காசு. தண்ணி குடிக்காமலே கூட இருந்துடலாம்ல இருக்குது, அவ்வளோ காசு இருக்கும். ஏன்னா அங்கே கிடைக்கிறது, அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கிறது கஷ்டம். இவர் போய் நோண்டுறாருங்க, கிணத்துல தண்ணி வருது. கோராவூர் மூடுறாங்க, இன்னொரு இடத்துல போய் நோண்டுறாருங்க, அங்கேயும் தண்ணி வருது. நீங்கள் எங்கே கை வச்சாலும் தொட்டதெல்லாம் தொலங்குங்க. தண்ணி வராத இடத்துல போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா தண்ணி வருங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே அவங்க வரலை, அங்கே ரெகோபோத்துன்றாரு. ஆண்டவர் அங்கே பார்க்குறோம், அவரை பழுகி பெருக செய்தாராம். நீங்கள் சில இடத்துல தண்ணி நோண்டிருப்பீங்க, வந்திருக்கோம், யாரோ கெடுத்து விட்டுருப்பாங்க. இன்னொரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு தண்ணி நோண்டிருப்பீங்க, அங்கேயும் தண்ணி வந்திருக்கும், அங்கேயும் ஃபைட் பண்ணி இதுக்கு வீணாக்கி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர், என்ன ஆண்டவரே, எனக்கு எல்லாம் துரோகம் செய்கிறீங்க, துரோகம் செய்கிறாங்க, என்ன ஆண்டவரேனா, இல்லைப்பா, நீ ரெகோபோத்துக்கு வா, நீ இங்கே நீ இருந்துருவ, இங்கே தண்ணி கிடச்சிது, இங்கே செட்டில் ஆகலான்னு நினச்சிட்ட,
உன் வாழ்க்கை இங்கே செட்டில் ஆயிடுவ. நீ ரெகோபோத்துக்கு போக வேண்டிய ஆளு. நீ கோராவூர்ல இருக்க வேண்டிய ஆள் இல்லை ஈசாக்கு, நீ ரெகோபோத்துக்கு வர வேண்டிய ஆளு ஈசாக்கு. அங்க வந்து உன் இடத்துல வந்து தண்ணியை நோண்டு ஒருத்தவன வந்து சண்டைக்கு வர மாட்டான். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இடத்துல நோண்டுங்க, தண்ணி வரும். அதை எவனும் தடுக்க முடியாது. அதை நீங்க தான் குடிப்பீங்க, உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க குடிப்பாங்க. ஊழியம் எங்க வேணா செய்யலாம், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கூட்டம் வரும், இல்லைன்னு கிடையாது. எங்கே வேணால் ஊழியம் செய்யலாம். நீங்கள் அங்கே போய் இப்போ நீங்கள் இறங்கி போய் ஆண்டவர் சொல்லாத இடத்துல கூட நீங்கள் ஊழியம் செய்யுங்க, கூட்டம் வரும், ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ரெகோபோத் வச்சிருப்பார். அங்கே நீங்கள் நோண்டும் போது அந்த தண்ணியை அது உங்கள் தண்ணியாக இருக்கும். ஏன்னா அது உங்கள் இடம். அங்கே பழுகுவீங்க, பெருகுவீங்க. இங்கே பழுகலைங்க. இந்த 2 கிணறு நோண்டார் பார்த்தீங்கன்னா அங்கே பழுகல, பெருகல. ஏசேக்கு சித்தனா, அதுக்கு பேர் பெயர் சபான்னு வைப்பார். என்னென்ன பேர்லாம் அங்கே வச்சா இருப்பாருங்க. ஈசாக்கு அவர் 2 அதிகாரத்தில் கூட அவங்க முழுசாக இருக்க மாட்டார். அவர் செஞ்ச காரியங்கள்லாம் பாருங்க. ஸோ உங்கள் இடத்துல நீங்கள் ரூல் பண்ணும்போது அங்கே எவனும் வந்து நிற்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் எடுக்குது. கர்த்தருடைய நேரத்தில் எல்லாமே நடக்கும். யாக்கோபு நம்ம பார்த்தோம், ஆதியாகமம் 45, 26, 27, 28. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். இவர் செத்து போச்சுன்னு நினைச்ச ஒயனு, இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒயனு, அளவாதான் இதுக்கப்புறம் இதை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒயனு, ஆண்டோடைய வார்த்தை வருது, அது உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ரொம்ப நாள் எதிர்பார்த்து அது கிடைக்காத ஒன்று, வருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று, அது வருது உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. இங்க பாருங்க, இவர் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வருஷத்தில் இறந்துடுறாரு யாக்கோபு, அடுத்த 17 இயர்ஸில். இதுக்கப்புறம் வயதானவர் தான், ரொம்ப முதிர்ந்த வயதாகிட்டார். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இருக்கும்போது அவரை நம்ப முடியாத காரியங்கள்லாம் அப்போ நடக்குதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பூமியில் ஆண்டுடைய வருகை தாமதமானா நீங்கள் கடைசி நாள் இருக்கும்ல, அது வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு நம்ப முடியாத காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எண்டே இல்லை. நீங்கள் குச்சை வச்சு ஊன்னா கூட நடந்துக்கிட்டே இருக்கும். முதிர் வயதானாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களை நம்ப முடியாத காரியம் தான் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நம்புகிற காரியத்தை அவர் செய்ய மாட்டார். நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவரே, எலிசா சாகும் போது பாருங்க, சாகும் போதும் ப்ராஃபஸி சொல்லிட்டே சாவார். ஆண்டவர் பாருங்க, சாகும் போதும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே சாகிறாரு. உங்களோட முடிவு வரைக்கும் ஆண்டவர் உங்களை ரூல் பண்றதை நீங்க பார்ப்பீங்க வாழ்நாள் முழுவதும். அடுத்தது படிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாருங்க, அவர் வாசப்படியில வந்து எகிப்திய ரதங்கள் வந்து நிக்குது. எகிப்திய ரதங்கள் வந்து பொக்கிஷங்களோட நிக்குதான். உங்க முதிர் வயதில் உங்கள் வீட்டு வாசப்படில் வந்து பொக்கிஷங்கள் நிற்கும். இதுக்கப்புறம் என்னங்க அனுபவிக்கிறதுக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற சமயத்தில் இதெல்லாம் ஆண்டவர் காட்டுறாரு. அவன் ஆவி உயிருக்கு தான் ஒரு புதிய உயிர், ஒரு புதிய வாழ்க்கை வர மாதிரி இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். அதான் நான் முன்னாடி சொன்னேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, யாக்கோபு நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த யாக்கோபு நீ சாகிற, நான் சொல்கிறேன் வா, அரண்மனையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு யாக்கோபு, உன்னை கொண்டு போய் அரண்மனையில் வைக்கிறேன் யாக்கோபு, அரண்மனையில் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கு. வராரு, வந்து பார்த்தா
அரண்மனையில் பேலஸில் வாழ்கிறாரு. இந்த யாக்கோபு லைஃப்பை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். அவர் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறது, பழுகிறது, பெருகிறது, ஒன் பை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட எண்டு எப்படி இருக்குன்னா ராஜ அரண்மனையில் வாழ்கிறாரு. உங்களோட எண்டு அந்த மாதிரி தாங்க இருக்கும். யோசேப்பு எடுத்துட்டீங்க, அவர் அப்பா வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை. ஆஹா, என் மேலே அழைப்பு இருக்குது, இதுதான் நான் இடம் போல இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு ஒயின் போல இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு ஒயின் அப்படின்னு நினச்சா இது இல்லைப்பா பெஸ்ட்டு ஒயின். அடுத்தது போத்திபார் வீட்டில் நல்ல ஹை பொசிஷன் கிடச்சிருச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஓ இதுதான் என் பொசிஷனா, இதுதான் பெஸ்ட்டு ஒயினா, இல்லை இதுவும் பெஸ்ட்டு ஒயின் இல்லைப்பா. அடுத்தது சிறைச்சாலை, அங்கே தலைவனாக இருக்கிறான், ஓ இங்கே நான் தலைவனாக இருக்கிறேன், ஒருவேளை இதுதான் ஆண்டவர் எனக்கு வச்ச அழைப்போ, இதுதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னதோ, இதுதான் பெஸ்ட்டு ஒயினானா, இல்லைப்பா இதுவும் பெஸ்ட்டு ஒயின் இல்லைப்பா. யோசேப்பு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார், கனவு கூட கண்டிருக்க மாட்டார். அந்த சிறைச்சாலை கைதி ஒரு ராஜாவின் சிங்காசனத்தில் போய் அமர்ந்தான். இது கற்பனை தான், ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிறது. அவர் டைம் வரும்போது உங்கள் சிங்காசனத்தில் நீங்கள் உட்காருவீங்க. அவர் டைம் வரும்போது நீங்கள் உட்காருவீங்க. இதுக்கு முன்னாடி இவரை எனக்கு நீ வாழ்வடைஞ்சிருக்கும் போது எனக்கு உதவி செய்யின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த டைமில் உதவி செஞ்சுருந்தாருன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார், வெளியே வந்திருந்தவனை பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்பாவை பார்க்க போகிறேன், என் குடும்பத்தை பார்க்க போகிறேன்னு எகிப்து விட்டு கிளம்பியிருப்பார். சே இப்போ தான்ப்பா சொன்னேன், இந்த ஆண்டவர் திருக்கு தரிசனம் இப்போ தான் ஃப்ளோ ஆச்சு, ப்ராஃபஸிலாம் பண்ணேன், எல்லாத்துக்கும் நடந்துருச்சு, ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணிட்டாரு, நான் உடனே கிங் ஆகிடுவேனா? இல்லை, ஆண்டவர் நல்லா என்ன யூஸ் பண்ணுறாரு, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுதலை ஆகிறாங்க, அப்போ ரைட்டு நான் கிங் ஆகிறதா? இல்லை, அங்கேயும் வெயிட்டிங் 2 வருஷம். ஏன்னா யோசேப்பு நீ விட்டுட்ட உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடுவ, உன் அழைப்பை விட்டு ஓடிடுவ, எங்கள் அப்பாவை நான் பார்க்க போகிறேன்னு ஓடிடுவ, நான் இந்த தேசத்தில் உன்னை ராஜாவாக வைக்கிறேன், நீ எதை பார்க்க ஓடுவியோ அது எல்லாம் உன்னை தேடி வர வைப்பேன். யாக்கோபு யோசேப்பை தேடி வந்தார். நீ எதை பார்க்கறதுக்கு ஓடலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உன்னை தேடி வரும், கூட்டமாக வரும், உன்னை பார்க்கறதுக்கு வரும். நீ யாரையும் தேடி ஓட வேணாம் யோசேப்பு, சகல தேசத்தாரும் உன்னை தேடி வருவாங்க யோசேப்பு. இதுதான் கர்த்தருடைய நேரம். அவர் உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலை, நீங்கள் எதுக்காவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரே அது நடக்கலை, இதில் ஒன்று நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவருடைய உறவு அதை பார்த்துக்கணும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரிப்படுத்திக்கணும், அதில் பர்ஃபெக்டாக நம்ம இருந்துக்கணும். கண்டபடி வாழ்ந்துட்டு கர்த்தர் எனக்கு செய்வார்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அமைதலாயிர ஆண்டவர் வெயிட் செய்வார்னு காத்து பொறுமையாக இருக்கணும். அவருக்கு முன்பாடி உண்மையும் உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். கண்டபடி பாவம்லாம் செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கர்த்தர் செய்வாருங்கன்னா கர்த்தர் கடைசியாக போய் சேர வேண்டியதுதான். பார்த்துக்கோங்க, எப்படி வேணால் வாழ்வோம், ஆண்டு எனக்கு செய்வார் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுறது. டிலே உங்களாலேயே நடக்கலாம், நம்மளாலேயே நடக்கலாம், என்னாலேயே நடக்கலாம். அதுக்கு நம்ம காரணமாக நம்ம சைடு நம்ம பார்த்துக்கணும். அவர் சைடில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், ரொம்ப அழகாக செய்வார். மோசைக்கெல்லாம் பாருங்கள், போயிடுச்சு 40 வருஷம் போயிட்டார், ஆடு மேய்க்க போயிட்டார். போயிட்டு அப்பா மாமனார் நல்ல மாமனார்ப்பா, இதுதான் பெஸ்ட்டு ஒயின் போல இருக்குப்பா, நானும் என் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருந்தா 400 வருஷம் கழிச்சு அந்த வசனத்தை படிங்களேன். யாத்திராகமம் 3:3, மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு போய் சொல்லு, இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு அற்புத காட்சியை பார்க்க போகிறாங்க அவங்க வாழ்க்கையில், ஒரு புதிய ஆரம்பத்தின் அற்புத காட்சி. 400 வருஷம் இல்லைங்க அற்புதம், 400 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பூமியில் ஒரு அற்புதம் தென்படுக பார்க்குறாரு. அப்போ தான் மோசஸ் பார்க்குறாரு ஒரு அற்புத காட்சி. அந்த அற்புத காட்சியை காட்டி அந்த மோசஸை இழுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ அற்புதம் பண்ணாருன்னு தெரியும்.
அவர் நினச்சிட்டாரு இதுதான் என் லைஃபு, மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் உட்காந்துட போகிறேன், நல்ல மனைவி பிள்ளை செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை மோசஸ். பெஸ்ட்டு ஒயின் உனக்கு வச்சிருக்கிற மோசஸ், இன்னும் பலாயிரம் வருஷம் வந்தாலும் உன்னை பற்றி பேசுவாங்க மோசஸ், வா மோசஸ் அப்படின்னு கூப்பிட்டு போய் பெஸ்டான ஒயின் லைஃபை அவர் வாழ வச்சார். ஆனால் 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 40 வருஷம். இன்னைக்கு எனக்கு 44 வயசு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 30 நிறைய மறந்துட்டோம் நம்ம. இவர் அரண்மனை வாழ்க்கையே மறந்தாரா என்னன்னு தெரியாது, எல்லாம் எதை மறந்தாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவருக்காக வைத்திருந்த அந்த ஒயின் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கான ஒயின் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரெடியாக இருக்கு. அதுக்கு ஆசை. இப்போ ஒரு அழகான ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல, அப்பா நல்ல அழகான ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த ட்ரெஸ்ஸு உங்கள் மேலே வந்து போடுறதுக்கு அது ஆசையாக இருக்குது, அது ஆசைப்பட்டுட்டு இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், அந்த அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் வெயிட் பண்ணுது, உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கணும்னு வெயிட் பண்ணுது. அடடா அடடா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்க வாழ்க்கையில் போய் நான் நடக்கிற டைம் வரப்போகுது, இவங்க லைஃப்பில் நான் போய் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த அற்புத அடையாளங்கள்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் அழைப்பு, உங்கள் அபிஷேகம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. சகல சிருஷ்டிகளும் எல்லாம் உங்களுக்காக, இந்த ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னம்மா செய்யணும், நம்ம என்னம்மா செய்யணும், நம்ம ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம அமைதியாக இருக்கிறோம். நான் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமராட்டினா உங்கள் கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டார். கடவுள் சமூகத்தில் அமராட்டினா, கொஞ்சம் பொறுமையாக இல்லாட்டினா, கொஞ்சம் நிதானமாக இல்லாட்டினா கடவுள் உங்களுக்கு யாருன்னு தெரிய மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேதம் எந்த அளவுக்கு இந்த வேதத்தோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த வேதம் உங்கள் கடவுள் யாருன்னு உங்களுக்கு காட்டும். எவ்வளோ நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு பிக்சர் உங்களுக்கு ஸ்பிரிட்டில் வரும். நான் அடிக்கடி இன்னொன்று நேற்று சொன்னது தான், எந்த வார்த்தையும் மைண்டில் வச்சுக்காதீங்க. மைண்டில் போச்சுன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. மனப்பாடம் பண்ணுவாங்க சில பேர்லாம். பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணும்போது, பிரதர் வயிற்று வலி, தலைவலி, நான் ஒரு வசனம் சொல்ல வந்தேன்னா என்னை விட எழுத்துப்பில் இல்லாமல் தெளிவாக சொல்லுவாங்க, கட்ட 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 அடிப்பாங்க. அவங்க அந்த அதிகாரத்தை முடிச்சு அடுத்த அதிகாரம் போய்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சுகமளிக்கும் வசனங்கள்லாம் தெரியும் பாஸ்டர், அது இந்த வாசம் அடிக்கிறேன், அடி தழும்புகளாக இருக்கணும் டக்குன்னு சொல்கிறாங்க. அவர் வியாதியை ஒன்று விட்டு விளக்குவா, தரித்திரத்துக்கு வசனம் ரைட்டாக வச்சுருக்க, எல்லாம் ஏற்றி எங்கே வச்சுருக்கிறாங்க, மைண்டில் வச்சுருக்கிறாங்க. மைண்டில் இருக்கிறது ஒன்றும் வேலை செய்யாது, ஸ்பிரிட்டில் வரணும். சொன்ன என் ஆத்துமாவே, தாவீது என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே, என் ஸ்பிரிட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார், அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த மைண்டில் இருக்கிறது இருக்குங்க, நாளைக்கு மறந்துடுங்க. ஆனால் அந்த ஆவியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னைக்கும் மறக்காது. அதான் சொன்னார், ஆவியானவர் அவர் வந்து உங்ககிட்ட எங்கே எப்படி பேசணுன்றது அவர் சொல்லுவார். உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து அவர் பேசுவார். நீங்கள் என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், அந்த நேரத்தில் என்ன பேசுவோன்னு நீங்கள் பயப்படாதீங்க, என்ன செய்வோன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் சரியான நேரத்தில் அவர் பேசிக்குவார். அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட வாயிலேருந்து வெளியே வர வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நடத்தி காட்டுவார். ஸோ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இதில் என்ன ஒரு டெம்டேஷன்னா, நம்ம எதிர்பார்க்கறது அப்படி இன்னொருத்தர் நடக்கும் பாருங்கள், அதை சாத்தான் அப்படியே நம்மக்கிட்டே காட்டுவான் பாருங்கள். இப்போ இந்த வேதத்தை எந்த அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான். இப்போ ஒரு மனுஷனோட நம்ம பேச 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 தானே அவங்க யாருன்னு தெரியும், நல்லா பழகனா தானே அவங்க யாருன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த வேதத்தோடு நம்ம பேச பேச பேச
அது நம்மள்கிட்ட பேச, நம்ம அந்த வார்த்தைக்கிட்ட பேச 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 நம்ம கடவுள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கடவுள் யாருன்ற பிக்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவர் சொன்னார் நேற்று, யார் வேணா பயப்பட்டோம், நீ பயப்படாது, நீ பயந்துடக்கூடாது. அப்போ நான் பயப்படக்கூடாதுன்னா, திகைக்கக்கூடாதுன்னா, என் கடவுள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் பயப்பட மாட்டேன். என் கடவுள் எங்கள் அப்பா யாருன்னு தெரியல நான் பயப்படும். குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா பயப்படும். நாய் வருதுன்னா, பாம்பு வருதுன்னா, பூச்சி வருதுன்னா அந்த குழந்தை பயப்படும். ஆனால் அப்பா யாருன்னு தெரிஞ்சுன்னா அந்த குழந்தை பயப்படாது. என்ன அப்பா தூக்கி வச்சிருக்கிறாரு, நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், தாங்குவேன்னா ஒன்றும் இல்லைப்பா, தூக்கி உன்னை குழந்தை மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. தாய் சுமப்பது, தாய் தேற்றுவது போல தகப்பன் சுமப்பது போல தூக்கி இப்படி வச்சுக்கிறாருங்க. நம்ம குழந்தைய தூக்கி வச்சுக்கிற மாதிரி இந்த வேதத்தை தூக்கி வைங்க, தூக்கி சுமருங்க, ஆண்டவர் உங்களை தூக்கி சுமப்பார். பேதுருல சொல்லுவார, நீங்கள் புதிதாய், அதை படிங்க, 1 Peter 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி என்னங்க, என் லைஃப்பில் ஒரு வளர்ச்சி வேணுங்க, நான் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல நான் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேங்க, ஏதோ ஒன்று வளர மாட்டேங்குது, அது எது வேணா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது போட்டுக்கோங்க. வசனம் சொல்ல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இங்கே பாருங்க, இந்த புதுசாக பிறந்த குழந்தை இருக்குல்ல, தாய் ஃபீட் பண்ணுவாங்க, அதான் அழுவோம், ஃபீட் பண்ணோன்னா குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக தூங்கிடும். திரும்ப ஏச்சு ஆன்னு கத்தி அழுவோம், திரும்ப தாய் ஃபீட் பண்ணோன்னா தூங்கிடும். நான் ஒன்று சொல்லட்டுமா, எதெல்லாம் பார்த்தா ஆன்னு கத்துறீங்களோ, எதுக்கெல்லாம் ஓன்னு கத்தி பயப்படுறீங்களோ, உடனே இந்த பால் எடுத்து குடிச்சிருங்க, தூங்கிடுவீங்க. திரும்ப ஏதாவது நோய் பயமுறுத்துதா அப்படின்றதா, உடனே எடுங்க இந்த பால் எடுத்து குடிங்க, தூங்கிடுவீங்க. நிறைய பேருக்கு பைபிள் படித்தா தூங்குறீங்க, அது வேற விஷயம். இப்போ தெரியுதா ஏன் பைபிள் படித்தா தூக்கம் வருதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது பால். இந்த பாலை குடிக்க குடிக்க நல்லா தூங்கிடுவோம் பாருங்க. பல நாள் விடைக்கு இன்னைக்கு கேள்விக்கு விடை இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பயமா படிங்க, இதை எடுத்து இந்த பாலை குடிங்க, பால் தூங்க வச்சிடும். நல்லா குடிச்சிட்டு திருப்தியாக அந்த குழந்தை பாருங்க என்ன செய்யும், குடிக்கும் தூங்கும், குடிக்கும் தூங்கும். இந்த விஷயத்தில் மாத்திரம் ஆண்டவர் குழந்தையாகவே இருக்க சொல்கிறார். எதில்? வேதம் வாசிக்கிறதுல. வேதம் வாசிக்கிறதுல குழந்தை மாதிரி, மற்றதில் நம்ம குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, புருஷராக இருக்கணும். இந்த வேதம் வாசிக்கிறதுல நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, நீ அடிக்கடி குழந்தை 1 மணி நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டியாவது பால் குடிச்சிடும் குழந்தை. ஏஞ்சி கத்தும் உடனே குடிச்சிடும், ஏஞ்சி கத்தும் உடனே குடிச்சிடும். வளர்ந்துடாதீங்க, மைண்டில் மட்டும் வசனத்தை ஏற்றிக்காதீங்க. இந்த வேதம் படிக்கிறதுல குழந்தையாகவே இருங்க, அதில் மட்டும் வளர்ந்து வந்துடாதீங்க. புதிதாய் பிறந்த குழந்தை, அந்த பால் உங்களை அள வைக்காது. அந்த பாலில் எல்லா விட்டமின்ஸ் இருக்கு, அந்த பாலில் எல்லா ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த பாலில் எல்லா ஆரோக்கியம் இருக்கு, அந்த தாய் பாலில் எல்லா சரிவிகித உணவு இருக்கு. அந்த குழந்தைக்கு எந்த ஃபுட்டு நீங்கள் பவுடர் கூட கலக்கி கொடுங்க, தாய்ப்பாலுக்கு ஈடாகாது, தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாகாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஏன் பிரசங்கம், நீங்கள் யூடியூப்பில் கேட்குற பிரசங்கம், மற்ற ஊழியக்காரங்க பிரசங்கம்லாம் உங்களுக்கு பவுடர் பால் மாதிரி தான். நீங்கள் உக்காந்து இதை வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு தாய்ப்பால். நீங்கள் இதை தியானித்து நீங்கள் வேர்டு எடுக்கணும், நீங்கள் தான் தாய்கிட்ட நீங்கள் ஃபீடாக்கப்படணும். இந்த தாய்ப்பாலை நீங்கள் குடிக்கணும். நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுறது கிடையாது. இந்த தாய்ப்பாலை நீங்கள் குடிக்கணும். புரியுதுங்களா? ஏன் நம்ம வெளியே மற்ற பிரசங்கங்களை காட்டலாம். நான் அடிக்கடி இன்னொன்று சொல்லுவேன், நாங்கள் கொடுக்குற பிரசங்கமாக இருக்கட்டும், மற்றவங்க கொடுக்குற பிரசங்கமாக இருக்கட்டும், அது எல்லாமே தொட்டுக்க தான். ஓகேங்களா? மெயின் ஃபுட்டு நீங்கள் தான் குக் பண்ணணும், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். இதெல்லாம் உங்களை ஒரு சின்ன ஒரு என்கரேஜிங், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கேட்டுட்டு நல்லா பேசுனாங்கப்பா, நல்லா இருந்துச்சு வார்த்தை, அடுத்த சண்டே வருவோம் இதே மாதிரி, அடுத்த சண்டே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். இல்லை,
திங்களிலிருந்து சனிக்கிழமை ஆண்டருக்கு லீவ் விடக்கூடாது பாருங்க. அவர் நம் நினைவாகவே இருக்கிற தெய்வம். உன் நினைவாகவே இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் பேசினது போது நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்ற கடவுள். இந்த குழந்தைங்களை திட்டா என்ன நினைப்போம்? ஐயோ புள்ளைய திட்டோம். அந்த புள்ளைய திரும்ப கூப்பிட்டு ஒரு கிஸ் பண்ணுற வரைக்கும் மனசு ஆறாது. அந்த புள்ளைய திட்டினவங்க அடித்தவங்களுக்கு தெரியும். திரும்ப அந்த குழந்தைகிட்ட சமாதானம் ஆகிற வரைக்கும் இந்த தகப்பன் தாய் உள்ளம் இதாகாது. அந்த மாதிரி நம்ம கடவுள். எல்லாம் கண்ணை மூடலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராஷாந்தரா பலாட்டர் யாந்தரா பரா ஷதரு லிட்டிரியாந்தரா கரா சாந்தரா பலாட்டுரா பரா சாந்தரா. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளோடு. உங்கள் வார்த்தைகள் பேசியிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஏசப்பா. உங்கள் வார்த்தை விளம்பி இருக்கிறது. நீங்கள் என்ன உங்கள் ஜனத்தோட உங்கள் பிள்ளைகளோட பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக. ராஷாந்தா லியாண்டரா மனரா துரா பலாஷா ரியா செக்கி யாண்டரா ரியாண்டரா. ஏன் நடக்கலை, ஏன் கிடைக்கல, இதுக்கப்புறம் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்க போகிறதும் சரியாக தான் நடக்கும். எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கிடைக்க போகிறதும் சரியாக தான் கிடைக்கும். அது கடவுளுடைய டைமில் கிடைக்கும். உங்கள் நேரத்தில் அது எங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் அமைதலாக இருப்போம், நாங்கள் பொறுத்திருப்போம். எங்களுக்கு வர்றதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து வரட்டோம்ப்பா. எந்த மனுஷங்கிட்டேருந்து வர வேணாம், எந்த உயர் அதிகாரிகள்கிட்டருந்து வரான், உங்கள் கிட்டேருந்து வரட்டும். அவ்வளவுதான். அது யாராவது மூலமாக வரும், ஆனால் அது கர்த்தர்கிட்ட இருந்து வரும். அவர் கொடுப்பார். நன்றி அப்பா. சாந்தா லியா செஹே ரியாட்டுரா பரா சாந்தரா செக்கிரியாண்டரா மனுரு ஓரா சாந்தரா சிட்டிலி மனுரு கொரு டிலியாண்டரா ஷாக்கட்டரா சாந்தரா சியாந்துரு ஓரா பரு ஷெனிரியா செஹே ரியாதரா பரு ராகதலா ஷனரா திரியான் தலவ் மொனரு ரியா செஹே. நான் அமைதலாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் அமைதலாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பொறுமையாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கடவுள் எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்றாரு. ஒரு தகப்பன் பூமியில் மறிக்கிறதுக்கு முன்னாடி சொத்துக்களை தாம் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விடுவான். நல்ல தகப்பன் எழுதி வச்சுட்டு மறித்து விடுவான். அந்த மாதிரி தான் சிலுவையில் நமக்காக சேர வேண்டிய எல்லா சொத்தையும் அவர் சிலுவையில் நமக்காக எழுதினார். எழுதி எல்லாத்தையும் நமக்கு செட்டில் பண்ணிட்டு அவர் மரித்து உயிரோடு நமக்காக எழுந்தார். சிலுவையில் நமக்காக எல்லாம் சம்பாதிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. எதற்காகவும் ஏங்க வேண்டிய கதற வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்தெந்த டைமில் நமக்கு கிடைக்கணுமோ அது அந்தந்த டைமில் கிடைக்கும். காக்காவை குருவியை பாரு, அதை நான் பூசிக்கலையா, அதை விட நீ விசேஷமானவன் அல்லவா, அதை நான் பிழை பூட்டுறேனே, அதை நான் உயிரோட காத்து கொள்கிறேனே, நீ எவ்வளவு விசேஷமானவன், எவ்வளவு விசேஷமானவள், என் குழந்தையாச்சே. காக்காவை குருவியை போஷிக்கிற மாதிரி நான் உன்னை போஷிக்கிறது இல்லையே, உன்னை தூக்கி கையில் வச்சில நான் கொஞ்சில ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓரா தரா மனரா சியாண்டரா செஹேரியாட்டுரு ஓரா துரா. காலங்களை பார்க்காதீங்க, நேரங்களை பார்க்காதீங்க. ஓரா சாட்டரா பாரா திரியாண்டரா. இது முன்னாடி நடந்திருக்கலாமே, பின்னாடி நடந்திருக்கலாமே யோசிக்காதீங்க. ஓரா சாந்தரி மனரா. நான் முள்ளுன்னு சொல்லுவேன், அப்போ முள்ளுங்க தண்ணி திராட்சரசமாக மாறும். முன்னாடியும் பின்னாடியும் போய் வெயிட் பண்ணாதீங்க. ராந்தரா சியாண்டரா ஓரா ஷதரா பாலா. என் வேலை, அந்த வேலை எல்லாவற்றையும் செய்வேன். ரீபா துரா பரா தீரியாண்டரா ஓரியா கரா. நான் அவாந்தர வெளியில் வனாந்தரங்களை வழிகளை உண்டாக்குகிற தெய்வம். ஓரா ஷதிரியாந்தரா சிஹே ரியாந்தரு ரியாந்தரா ஷதரா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம்.
நாத்தான்வேல்கிட்ட சொல்லுவார், இதனாலாயா என்னை நம்புகிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்வார். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இது வரைக்கும் பார்த்ததை விட உங்கள் லைஃப்பில் பெருசாக பார்ப்பீங்க. பெரிதானவைகள் தான் நடக்கும். அது கடவுளால் நடக்கும், பரலோகத்தினால் நடக்கும். ஓரா ஷாட்டிரியா சீரியாந்தரா. பண தேவைகள் இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு பண தேவைகள் இருக்குது. உங்கள் பண தேவையை பார்க்காதீங்க, கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது செட்டில்மெண்ட் நடக்கும். அது அற்புதமாக நடக்கும்னு சொல்கிறாரு, ஆச்சரியமாக நடக்கும்னு சொல்கிறாரு. ரியா சட்டரா. நான் வழி வாசல்களை திறக்கிறாரு, நிறைய கதவுகள் திறக்கப்படுறதை பார்க்குறேன். வழியே இல்லைங்க, அடுத்ததான் என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. முன்னாடி முள்வேலியை போட்டு வெட்டி போட்ட மாதிரி இருக்குது, அடுத்த கால் வச்சா முள்ளு தான் குத்தும்புல இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த வாழ்க்கையில் முன்னாடி கர்த்தர் போயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சரி செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. ஓரா சாந்தாரா ஷிகிரி அண்டரா மனரோ டிரி ஓரா சாண்டாலா செஹேரியா கரா ஒரு திரி. அநேகரோட வாழ்க்கையில் வானத்தின் பலகணிகள் திறக்கிறத பார்க்குறேன். வானத்தின் பலகணிகள் நீங்கள் விதைச்சிங்கள சபைக்கு, நீங்கள் உங்களுடைய தேவ ஊழியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைச்சிங்கள, அதை பார்த்துருக்கிறார் ஆண்டவர். சொல்கிறாரு, ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார், நீங்கள் பர்ஸை திறந்தீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்தை திறப்பாருன்னாரு. அது மாதிரி தான் நீங்கள் இது வரைக்கும் பர்ஸை திறந்ததற்கான பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை வாட்டி நீங்கள் கர்த்தருக்காக பர்ஸை திறந்துருப்பீங்க, எத்தனை வாட்டி தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதற்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படிங்க, யாராவது வந்து கொடுப்பாங்களா? இல்லை, பரலோகமே திறக்குது. பரலோகத்தின் பல கனிகள் திறக்குது, மதகுகள் திறக்குது. ஓரா சாந்தாரா மனாரா. அங்கே கற்பனைக்கு எட்டாமல் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு லேண்டில் போய் விதையை விதைச்சிங்கன்னா அந்த விதை வந்து ஒரு லெவலில் நீங்கள் கெயின் பார்க்க முடியும், விளைச்சலை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நேரத்தை விதைச்சிங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை விதைச்சிங்க, உங்கள் மணியை விதைச்சிங்க, உங்கள் பெஸ்ட்டை விதைச்சிங்களே. அது எங்கேம்மா விதைச்சிருக்கிறீங்க? பூமியில் விதைக்கலை, நீங்கள் விதைச்சது பரலோகத்தில் விதைச்சிருக்கிறீங்க. ஹெவனில் டெபாசிட் பண்ணிங்க. அது எல்லாத்தையும் எஃப்டி ஃபண்டுன்னு போடுவாங்க, போட்டால் அது கொஞ்சம் நாள் அது அதிகமாக வரும். இங்கே உலகம் ஒன்று போடும். ஆண்டர்மா சொல்கிறாரு, நீ எனக்காக விதைச்சதோட அறுவடையை, நீ பரலோகத்தின் அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட மல்டிபிள் நீங்கள் வந்து கணக்கே வைக்க முடியாது, அதை நீங்கள் கவுண்டிங்கே பண்ண முடியாது. வானத்தின் நட்சத்திரம் போல் இருக்கும், பூமியின் தூளை போல் இருக்கும். ஓரா ஷதிரியா சிரியாண்டரா மனரா கரா திரியா ராபாத. பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க போகிறதும் சரியான நேரத்தில் நடந்துடும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவர் எங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்கள் நேரத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க எங்கள் எல்லாரையும். ஏசப்பா, எங்கள் எல்லாரையும் உங்கள் நேரத்தில் வந்துடுறோம். இந்த உலகத்தோடைய நேரம் வேணாம். உலகம் ஒரு நேரம் சொல்லும், வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலையா, இத்தனை வயசில் கல்யாணம் ஆகி இத்தனை வயசில் குழந்தை பிறக்கணுமே உலகம் சொல்லும். பரலோகம் சொன்னோம், 75 வயசில் தான் உனக்கு குழந்தை பிறக்கணே சொல்லுவேன், 100 வயசில் தான் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவோம். சிறைச்சாலையில் இருக்கிறியா, அவ்வளோதான், அக்யூஸ்டு, A1 அக்யூஸ்டு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சீல் அடிச்சிட்டாங்க, நீ எங்கேயும் போக முடியாது. இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்திருக்கிறியா, அவ்வளோதான், உன் லைஃபே காலி அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். இல்லைப்பா, வாப்பா, இனிமேல் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது, வா அப்படின்னு கொண்டு போய் பரலோகம் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த பூமியை பார்த்து மைண்டை பூமிக்கு ஏற்ற மாதிரி பழகிக்காதீங்க. வேதத்தை பார்த்து வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழகிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருங்க. 19 வருஷம் குழந்தை இல்லை அண்ணாளுக்கு, 20வது வருஷம் குழந்தை பிறந்துச்சு. இந்த மாதிரி மிராக்கல்ஸ் நடக்குது நிறைய பேர் லைஃப்பில். நன்றி ஏசப்பா, உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த வாரம் முழுவதும், வருகின்ற வாழ்நாள் முழுவதும் அப்பா, நீர் எங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர், எங்கள் துணையாக இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களோடு துணையாக இருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்காக நன்றி சொல்லுங்க, அன்புக்காக, நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக நன்றி. வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் மீண்டும் பிளஸ் பண்ணுறப்ப ஆசீர்வாதம். எல்லா வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் பூத்து குலுங்குவார்களாக.
ஒரு பூந்தோட்டத்து மேலே ஒரு காற்று அடித்து அந்த பூக்களெல்லாம் அழகாக ஆடுறதை பார்க்குறேன். லைஃப் அப்படி தான் இருக்க போகுது. நல்லா ஒரு பூந்தோட்டத்தில் நல்லா காற்று நல்லா அடித்து அந்த மரம் செடி கொடியெல்லாம் சந்தோஷமாக பூக்களோட அந்த பூ கீழே செதறாமல் அப்படியே ஆடுற லைஃப், ஜாய்ஃபுல் லைஃப், அதுக்குள்ளே என்ட்ராகுங்க எல்லாரும். எஸ், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.